வினை விலக்கில், பாபங்களை எல்லாம் விலக்குதல் அப்படிங்கிறது எம்பெருமான் பண்ற பெரிய உபகாரம். நமக்கு அனாதி காலமா நாம் சேர்த்து வச்ச பாபங்கள் எல்லாத்தையும் விலக்கி நமக்கு அனுகிரகம் பண்றார். தீரா வினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தை ஊரா அப்படிங்கிறார். எத்தனை பண்ணாலும் தீராது இந்த பாபங்கள்லாம். தூரா குழி மாதிரி இது தீராத பாபங்கள். இந்த பாபங்களை எல்லாம் தீர்த்து என்னை ஆண்டவன் அப்படிங்கிறார். திருக்குழந்தை ஊரா அப்படின்னு திருக்குழந்தையில பாடினார். பல இடங்கள்ல எம்பெருமான் நம்முடைய பாபங்களை எல்லாம் கடிந்த ஒரு பிரபாவம், பாபங்கள் எல்லாம் கடிந்த அவனுடைய அனுகிரகம், அதை நம்மாழ்வார் பாடியிருக்கார். சுவாமி மதுரவிகள் என்ன சொல்றாருன்னா, நம்மாழ்வார் தான் என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கினார். கண்டுகொண்டென்னை காரி மாற பிரான் பண்டை வல்வினை பாற்ற அருளினான் எண்டி செய்யும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோ பன் அருளையே. நம்மளுடைய அனுகிரகம் பண்டை வல்வினை, அனாதிகாலமா இருக்கக்கூடியது திருடமான பாபங்கள் கர்மங்கள், அதையெல்லாம் மொத்தம் போகும்படி நம்மாழ்வார் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தானே நம்மளுடைய கர்மங்களுடைய கத்தியே மாறுறது. அதாவது அனாதி காலமா சம்சாரத்தில் இருக்கிறவா நம்ம மேல 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 சம்சாரத்திலேயே அழுந்து இருக்கிறதுக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில வர்றதுக்கான வழியை நமக்கு காட்டி கொடுக்குறது. இதுவரை உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கான வழிதான் நமக்கு தெரிஞ்சது. வெளியில வர்றதுக்கான ஒரு வழி அது நமக்கு காட்டி கொடுத்து நாம இதுவரை பண்ண பாபங்களை எல்லாம் தொலைக்கிறதுக்கான வழியை காமிச்சு கொடுக்கும்போது இந்த உபகாரத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன பதில் செய்ய முடியும் என்ன தெரியுது.